இது ஆண்டோட நான் படிட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர். பட்டர்லேயே குளிப்பாட்டுறான் இவன். கொலஸ்ட்ரால் வந்தே சாக போகிறோம். வாழ்றது ஒரு வாழ்க்கை. சீக்கிரமாக செத்துலான்றியா? டேஸ்டாக சாப்பிட்டு சாவும். ஏய் நீ பட்டர் அதுக்கு போகிற என் பேண்ட்டுக்கு போடுறியாடா? ஏய் பத்திர பாருங்க. ஏய் சுடுதுடா. இதே கிட்டத்துன்னு வர செய்கிறது மேட்ரு இல்லை, செஞ்சுட்டு முடிச்சிடும், சாப்பிட்டுட்டுலாம் போயிடுவாங்க. க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வேலை இருக்குது, அதுக்கு தான் என்ன வேலை வாங்குவானுங்க. அதனால தான் நான் இப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். வெளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சூப்பராக இருக்கு. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா மாசா? நம்ம தான் மேரினேட் பண்ணி வச்சது. சமைக்கும் போது மேக் ஷூர் தட் யூ டோன்ட் மேக் அ மெஸ் ஃபார் யர் மதர். உங்கள் அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காம சமைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தந்தூரி சிக்கன் தான் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீண்டும் நம்ம சேனல் சந்திக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்ப்பீங்க, நான் வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பட் ஒரே ஒரு சிக்கன் மட்டும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, வாங்கும்போது தோலோடு வாங்கிட்டேன். பட் தோலோடு சாப்பிடக்கூடாது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தோலோடு சாப்பிட்டா தோலில் வந்து நிறைய இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தோலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு. சாப்பிடவே கூடாதுன்னா அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் ஹெல்த். அண்ட் ஆல்சோ இட் கண்டெய்ன்ஸ் ஃபேட். ஸோ அதனால் நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட். பட் எப்பயாச்சும் சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இன்னும் உரிக்கிறது தான் பாக்கி. இதை உரித்து இதில் வந்து வி ஹேவ் டு புட் சம் கட்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இது மாதிரி நான் வந்து vlog போட்டதில்ல, ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ் போட்டதில் எவனுங்களாம் என் கூட இருந்தானுங்களோ அவனுங்களாம் தான் இருப்பானுங்க இந்த வீடியோலையும். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 பேர் இருப்பாங்க. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த வீடியோவில் இருக்க மாட்டார். அது வந்து எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. அது யாருன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போக நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி செஞ்சிருக்கீங்கன்னா என்ன ஃபுட்டு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி தோலை எப்போவுமே எடுக்கிறது இஸ் பெஸ்ட் to avoid fat as well as ஏதாச்சும் ஜெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஜஸ்ட் ஃபைனலி நம்ம வந்து சிக்கனோட ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கத்தியை வச்சு எல்லாத்தையும் கீறணும். ஸோ அந்த ஒரு வேலை வந்து ரொம்பவே முக்கியமான வேலை. பிகாஸ் எவ்வளோ நம்ம வந்து கீறி விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மசாலா வந்து உள்ளே இறங்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கீறி விடணும்னு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தட் ப்ராசஸ். ஸோ கேஸ் நம்ம வந்து இப்போ வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி லைக் கட்ஸ் போட்டு வச்சாச்சு. ஸோ தட் மசாலா உள்ளே இறங்கணுன்றதுக்காக. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட மசாலாஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேஸ் தந்தூரி செய்கிறதுக்காக நானும் பாய்ஸும் போயிட்டு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து எப்போவுமே பண்ணுற மாதிரி வில் டூ தி நார்மல் தந்தூரி பண்ணுறதுக்கு நம்மளோட ரெசிபி என்னன்னா சிக்கன் கபாப் மசாலா நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் மஸ்ட் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி garlic ginger paste is very very important. ஸோ அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். we will add some salt, கொஞ்சம் டர்மரிக் பவுடர். நிறைய போடக்கூடாது, நிறைய போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப டர்மரிக் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுன்னா. அண்ட் சில்லி பவுடர் மஸ்ட், கபாப் மசாலா, கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணலாம். பண்ணும்போது யூ ஹேவ் டு என்ஷூர் தட் எல்லா மசாலாவும் உள்ளே ஒழுங்காக இறங்குதான்னு நீங்கள் அதை வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா நல்லா இறங்கலைன்னா டேஸ்ட் நல்லா வராது. அதுதான் பேசிக். ஸோ அதுதான் மெயின்னு கூட. கைஸ் ஃபுல்லாக நான் வந்து ஃபுல் மசாலாஸ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ உங்ககிட்ட லெமன் இருந்துச்சுன்னா லெமனும் போடலாம். என்கிட்ட இப்போ லெமன் இல்லை. லெமன் நான் வந்து குக் பண்ணி போடலான்னு நான் வந்து பிளான் போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம் இதோட அவுட்கம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹரியாலி சிக்கன் தான் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தட். சாரி கைஸ், நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து ஹரியாலி சிக்கன் கிடையாது. நம்ம பண்ண போகிறது வந்து மலாய் சிக்கன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை வந்து ஸ்பெசிஃபிக்காக மலாய் சிக்கன் வந்து நிறையா பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து நிறையா சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மலாய் சிக்கனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் டு டூ திஸ் மோர் மாஸ் குவான்டிட்டி. அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து மலாய் சிக்கன் வந்து நிறையா பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து மலாய் சிக்கன் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அல்ஃபாம் ஒரு மலாய் வாட் எவர் இட் இஸ். ஸோ யா, எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கவிச்ச ஸ்மெல் வராது. வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்களா, ஹாட் கோழி ஹாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விடலன்னா ஒரே இடத்துல வந்து திட்டத்திட்டாக தங்கிடும். அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிடும் போது வாயில் வந்து திட்டத்திட்டாக மாட்டோம். ஸோ அதனால தான் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம்
நண்பர்களுக்கு இது வந்து என்னோடய ஃபேவரட் ரெசிபி தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தென் கொஞ்சோண்டு இன்னும் லைக் 3 பாதாம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் மலாய் சிக்கனுக்கு மெயின் மோஸ்ட்லி நீடட் வந்து இஸ் முந்திரி. ஸோ முந்திரி வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அண்ட் ஈரமாக போட்டுக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாக பிளெண்ட் ஆகிடும். அண்டு தயிர் ஊற்றிக்கணும். தயிர் இல்லைனா க்ரீம். இஃப் உங்கள்கிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து திக்னஸ் தரும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சாய்ஸ். சால்ட் விச் இஸ் மோஸ்ட் ரிக்வயர்டு. மறக்காமல் சால்ட் போட மறந்துடாதீங்க. அண்ட் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அண்ட் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா இல்லை எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஸோ நான் வந்து கொரியாண்டர் பவுடர் போடுறேன். இதில் எல்லாத்தையும் blend பண்ணிடலாம். ஸோ ஹியர் வி கோ மக்களே. வி ஹாவ் அவர் மலாய் டிக்கா ஆரல்ஸ் மலாய் தந்தூரி பண்ணுறதுக்கான we got the recipe. I mean recipe in the sense we got the paste here. Yeah. பட் ரொம்ப லைக் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி தின்னாக இருக்கக்கூடாது. லைக் பேஸ்ட் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டே ஆகாது. லைக் தண்ணி மாதிரி வளைஞ்சு ஊற்றிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. மேரினேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹரியாலிக்கு போயிடலாம். ஸோ கைஸ், ஹரியாலிக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மலாய் டிக்கால் பண்ணதுலேயே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு சாப்பிட போகிறானுங்களா. ஸோ நல்லா பச்சை மிளகா போட்டுக்கலாம். அண்ட் கூட என்ன கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அவனுக்கு தானே சாப்பிட போகிறானுங்க. ஓகே ஃபைன். கொத்தமல்லி விச் இஸ் இம்பார்ட்டண்ட். மின்ட் விச் இஸ் இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களே தமிழில். ஐயோ எஸ் புதினா. ஸோ புதினாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது மட்டும் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் போடலாம். ஒரு சம் கர்ட் விச் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். கொஞ்சோண்டு போகும். பூண்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அதையும் போட்டுக்கோங்க. லெட்ஸ் பிளெண்ட். ஸோ எஸ், பார்த்தீங்களா நண்பர்களே, நல்லா வந்துருச்சா நம்மளோட ஹரியாலியோட பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து மலாயிலையும் வரணும். பட் நான் கொஞ்சம் ஓவராக தயிர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் போர் திஸ் டூ. ஸோ கைஸ், ஓவர் நைட் மேரினேஷனுக்காக ரெடி. அண்ட் நான் வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீனும் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா வெசல்ஸையும் நான் வந்து வாஷும் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் எப்போவுமே சமைக்கும் போது மேக் ஷுர் தட் யூ டோன்ட் மேக் அ மெஸ் ஃபார் யர் மதர். உங்கள் அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காமல் சமைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓவர் நைட் மேரினேஷனுக்கு ரெடி. நாளைக்கு என்னோடய நண்பர்கள் வந்துடுவாங்க, அவனுக்கு 3 பேரும். ஸோ அவனுக்கு வந்தோடனே ஆக்சுவலி 4 பேர் வர வேண்டியது, ஒருத்தன் வரல. அதுக்கான ரீசன் வந்து சொல்கிறேன். ஸோ ஓவர் நைட் மேரினேஷனுக்காக ரெடி. நாளைக்கு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நண்பர்களே. டாட்டா. ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் நண்பர்களே. நேற்று வரையும் நம்ம வந்து அந்த மேரினேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ என்னோட ஒன் ஆஃப் தி நண்பர் வந்து டாப்பில் வால்டன் வந்து பிஹைண்ட் த கேமராவில் இருக்காரு. நான் வந்து குக் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்பாட் செலக்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து என்ன செலக்ட் பண்ணிருக்கோம்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த க்ரீன் ஏரியா இருக்குதுல்ல, இந்த புல். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஸ்க்ராப்பர் வச்சு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இந்த இடத்துல தான் போன வாட்டியும் நம்ம வந்து பண்ணோம். ஸோ இந்த வாட்டி அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் இந்த வாட்டி இந்த புது எக்யூப்மெண்ட் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கியூவர்ஸ் வச்சு பண்ணிருந்தோம். பட் ஸ்கியூவர்ஸ் வச்சு பண்ணுறதுக்கு இந்த வாட்டி வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெரிய பெரிய லெக்ஸாகவே போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கைஸ், இது முடிச்சிட்ட பிறகு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபைனலி. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, நாங்கள் ஒன்ஸ் எல்லாம் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நான் வந்து தோண்ட ஆரம்பிக்கிறோம், பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறேன். காலில் வந்து சுருக்குன்னு எறும்பு கடிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா கரெக்டாக அந்த எறும்போட வீட்டு மேலேயே தான் நாங்கள் வந்து ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால் ஸ்பாட் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நண்பர்கள் வந்துட்டாப்பில். அவர் பேர் விக்கி அண்ட் ஹீ இஸ் வால்டன். அண்ட் இன்னும் ஒருத்தன் வர வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. இங்கே வந்து உயிரை கொடுத்து ஒருத்தர் நெருப்பி ஏற்றிட்டு இருக்காப்புல. புட்டாச்சு கேட்க ஃபார்ம் வந்துடுவாங்க. நீ எதனா இருந்தால் போட்டு விட்றா சின்னதா. நீ கோல் போடுறா. கற்பூரம் கூட இல்லை. கற்பூரம் தான் இல்லை, அதை தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லணும்னு நினச்சேன், மறந்துருச்சு. இங்கே வந்து மேட்ச் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்த இது பண்ணக்கூடாது, லைக் இந்த ஸ்மோக்கில் ரொம்ப இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடும். ஆல்ரெடி நிமோனியா பேஷண்ட்.
ஸோ எங்களோட அந்த 3வது நண்பர்கள் வரத்துக்குள்ளே நாங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும். அதாவது நெருப்பாச்சும் நாங்கள் வந்து ஏற்றி வச்சுணுன்னு இருந்தோம். பிகாஸ் அமிர்த் வர வரைக்கும் நாங்கள் வந்து லேட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக எங்களை நாங்கள் வந்து நைட்டு 10 மணிக்கு தான் சாப்பிட்ருப்போம். ஸோ அதனால் நானும் விக்கியும் வால்டனும் சேர்ந்து வி ஸ்டார்டட் மேக்கிங் ஃப்ளேம் அண்ட் அந்த மரத்தை வச்சு எப்படியோ ஆட்டி நாங்கள் வந்து கடைசியில் நெருப்பார வச்சு பண்ணிட்டோம். பட் இவன் என்ன பண்ணிட்டான், அமிர்த் வந்து அவன் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஆனால் அங்கேருந்து கிளம்பிட்டேன்னா மச்சா ரயில்வே கிரேட் கிராஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அங்கேருந்து இங்கே வரதுக்கே எடுத்துட்டா ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ் ஆகணும். சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்ல, ஸோ அவன் தான் வந்து அமிர்த். ஸோ அவன் தான் வந்து நம்மளோட மெயின், அதாவது ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டர். பிகாஸ் அவர் தான் வந்து நான் சிக்கன் மேரினேட்லாம் பண்ணி வச்சுருவேன். போன வாட்டியும் அவன் தான் வந்து குக் பண்ணான். பட் பிரேம் நம்ம இன்னொரு தோழர் காணும். ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை கொஞ்சம், ஸோ அதனால் அவன் வர முடியல. பட் கூடிய சீக்கிரம் அவனுக்கு சரியாயிடும். அண்ட் அவர் தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய எக்யூப்மெண்ட் எடுத்து நாங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து அப்படியே பட்டு படாமல் தொட்டு தொடாமல் அது மாதிரி நான் வந்து சிக்கனை வந்து எடுத்து நம்ம அந்த இதில் வச்சாச்சு, அந்த கிரில்லரில். ஸோ நாங்கள் தான் அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதுக்கு ஒரு பெரிய அக்கப்போராச்சு. ஸோ எப்படியோ வாங்கி நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் டன். ஏன்னா ஃபயரும் மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அமிர்த் அவர் கையில் வந்து கொடுத்தோன்னே அவர் வந்து ஒரு வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவார். பிகாஸ் அவன் வந்து பட்டர்லேயே குளிப்பாட்டுவான். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பட்டர்லேயே வந்து சிக்கன் வந்து குளிப்பாட்டுவான். அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா பட்டரில் கொஞ்சம் சிக்கன் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க. பட் லிட்டரலி சூப்பராக லைக் மேரினேட் பண்ணதும் சரி கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் பட்டர் அப்ளை பண்ணது கரெக்டாக, குக்கும் நல்லா இருந்துச்சு. அண்டு நீங்களும் முடிஞ்சால் மேக்ஸிமம் அந்த இதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்ஃபாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டு தி மேக்ஸிமம் ஃபுல் எஃபர்ட் போட்டு நான் வந்து நல்லா பண்ணிடணும். இப்போ என்ன ஜோக் ஆகிடுச்சுன்னா, நான் ஏன் தெரியுமா இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் வந்து ஃபோனில் வந்து டிரான்ஸ்மீட்டர் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து மைக் வந்து மாட்டுறதுக்கு என்னோடய ஷர்ட்டில் மாட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால வாய்ஸ் வந்து அப்படியே மியூட் ஆகிடுச்சு. இல்லைனா வந்து அவனுங்க பேசுகிறது இன்னும் ஃபன்னாக கேட்டிருக்கோம். அண்ட் நான் வந்து எக்கச்சக்க பீப் போட வேண்டியதாக இருக்கும். சரி டூ தி இன்டென்ஸ்லாம் நாங்கள் வந்து பேச மாட்டோம். பட் யூஸ்வலி வாய்ஸ் எப்படி பேசுமோ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் ஹாப்பி தட் யூ பீப்புள் நோ. ஸோ அமிர்த்தும் விக்கியும் சேர்ந்து வந்து அந்த சைடில் இருக்கிற கல்லை நவுத்தி வச்சுட்டாங்க. பிகாஸ் ஓவராக ஹைட்டாக இருந்துச்சுன்னா குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இவனுங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கும் போது சைடில் நான் வந்து பின்னாடி போயிட்டு மணத்தக்காளி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு மணத்தக்காளி வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மணத்தக்காளி ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் யர் ஹெல்த். ஸோ உங்களில் எத்தனை பேர் அதாவது ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இதாங்கடா சாப்பிடுங்கடான்னு சொன்னால் நீ என்ன நீ செஞ்சது நான் எதுவுமே நான் நம்பினா கூட கண்ண மூடி கூட நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. ஸோ அதனால் வந்து பரவாயில்ல போங்கடா நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மணத்தக்காளி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் வீடியோவில் தொடர்ந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் சேர்ந்து இந்த மாதிரி குக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருக்கு வந்து ட்ரீம் கம் ட்ரூவான். இவர் வந்து இங்கேருந்து சிக்கன் பண்ணுறாப்புல, இங்கே நம்ம விக்கி தோழர் வந்து இங்கேருந்து ஊதிட்டு இருக்காப்புல. இங்கே ஒருத்தன் எதுக்கு நிற்கிறானே தெரியலை. ஆனால் இங்கே மேட்ச் போயிட்டுருக்கு மாஸில். என்னடா டே நீ சிக்கனுக்கு போடுற, எதுக்குடா கம்பி காடா போடுற நீனு? அதான் சால்ட் தானே? ஓகே பா ஸ்மெல் வருது பார்த்தியா? தந்தூரி ஸ்மெல் வருது கைஸ். ஸ்மெல் வச்சுட்டு என்ன பண்ணுறது? நல்லா குக்கா அவர் பாரு. அவருக்கு பாஸ்டரைஸ்னா அது ஒரு பர்டிகுலர் ஹீட்டில் வச்சா அப்படியே டேரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அது பால் நல்லா சூடு பண்ணிட்டு அடுத்த செகண்ட் பட்டுன்னு சில் பண்ணுவாங்க. பட்டுன்னு சில் பண்ணுறது தான் பாஸ்டரைசேஷன். நம்ம பேக்கெட் பால்லாம் அது அப்படி தான் பண்ணுவாங்க. அவர் பாடுறா அதை வந்து உருக்கி மெல்ட் பண்ணி ஊத்துறாரு. அவர் கை சுட்டுக்கும் கொஞ்ச நேரத்துல. ஏன்டா டேய் அங்க அவ்வளோ பட்டர் இருக்குடா. அதான் மச்சான் கொஞ்சமா கறிக்கலாம். இங்க பாத்தீங்களா? ஏய் அது கறினா தான்டா டேஸ்ட். முள்ளுடா. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இது செஞ்சு முடிச்சாச்சு. சிம்டா வேணுமா? வாவ் டே பாத்ரா இது வேணுமா? அந்த இது பாத்திரம் பாருங்க.
ஏய் சுடுதுடா இதை என்ன கிட்ட எத்துன்னு வர கேனிபலிசம் பண்றேன் அட பாவி அது ஆகதான்டா செய்யும் அது இத பாரு எத்துடாடா நான் எடுக்க வந்தேன்டா அது இருக்கு பாரு டேய் அங்க இருக்கு பாருடா அது ஒண்ணும் இல்ல அது அது நாத்துறேன் ஏய் நீ தொடமா வச்சுக்கிட்டடா ஏய் சூடு இல்ல சூடு இருக்கா சாப்பிடுடா நல்லாக்கா வெந்துருச்சா அப்போ ஓகே அது அந்த வெங்காயத்தை அந்த பச்சை மசாலா தெரியல கைஸ் நல்லா பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹரியாலி அங்கே நம்ம வால்டன் அங்கிள் வச்சிருக்காப்புல இவனுங்களும் ஏதோ மேட்ச் பார்த்துட்டே இருக்காங்க அந்த கழுத்தை இங்கே போடுறானோட டேய் நீங்க பாருங்க என்னடா பண்றீங்க இந்த பக்கம் அதிக ஸ்பேஸ் இருக்கு ஸோ கைஸ் சிறப்பாக போயிட்டுருக்குது எல்லாமே ஹோப் எல்லாமே நல்லா முடியும்னு நினைக்கிறேன் பிகாஸ் செய்கிறது மேட்ரு இல்லை செஞ்சுட்டு முடிச்சிருவோம் சாப்பிட்டுட்டுலாம் போயிடுவாங்க க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வேலை இருக்குது அதுக்கு தான் என்ன வேலை வாங்குவானுங்க அதனால தான் நான் இப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் பாருங்க டேய் சி கலரை பாருங்க நண்பர்களே வாவ் செமையாக குக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இப்போ ஹரியாலி போயிட்டுருக்குது இப்போ இங்கே மலை இருக்குது இது லாஸ்ட்டில் தான் பண்ண போகிறோம் நாங்கள் பாவம் விக்கி பாவம் மூஞ்சி ஃபுல்லாக தலைவன் உழைச்சி வேர்த்து போச்சு பாவம் இவன் ஒருத்தர் இருக்கானே ஐயோ ஆமாம் ஹரியாலி ஃபுல்லாக பச்சை மிளகாடா அது எடுத்து கண்ணு வச்சுக்கிட்டானா சூப்பர் நைஸ் அந்த பக்கம் பண்ணுறானுங்க லைக் சிக்கன் அந்த பக்கம் வச்சு கிரில்லிஷ் பண்ணிட்டு இருக்கானுங்க இவர் ஏதோ பண்ணிருக்காப்புல என்னடா பண்ற இந்த பக்கம் நான் இன்னொரு ஒரு ஃபயர் வந்து மேக் பண்ண லைக் கோல் வந்து மேக் பண்ணிருக்கேன் பிகாஸ் அதில் வந்து அவ்வளோ இன்னஃபா இல்லை கம்மியாக நான் தூரமாக வாங்கியிருக்கேன் அது கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால புதுசாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போது ஹரியாலி சிக்கன் எடுத்து உள்ளே போட வேண்டிய நேரம் வந்துச்சு போடா எங்க ஆடா பாவிகளா வெஸ்ட் மாசம் விடு அதுவும் ஒன்றோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹரியாலி எடுத்துருவாங்க ஹரியாலியா என்னடா ஏய் அது எத்தி திருப்பி விடுறா ஏய் அது ஏய் மச்சான் இதுல போடுறா இத வச்சு ஏய் யாரா இவன் ஈன்னு பாத்து அதான் டேய் ஆண்டோட நான் படிட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் ஆண்டோ சூப்பர்ரா அப்படியே என்ஜாய் பண்ணு அவ்வளவுதான் மச்சான் வெஸ்ட் அது எத்தணும் சரி சாரி எடுத்துட்டு வரேன் இன்னும் கொஞ்சம் எத்தணும் அப்படியே மறக்காம இதுக்கப்புறமா தான் மெயின் மேட்ரு ஏய் இது யாராச்சும் புடி நான் வைக்கிறேன்டா நான் அதில் வைக்கிறேன் ஸ்குவேர்ஸில் வைக்கிறேன் ஆண்டோ பின்னாடி வாய்ஸ் வருது அப்புறம் அது வை மச்சான் மடிக்கலாம் இல்லை வை அவன் வைக்கிறான் அவர் அசிஸ்ட் தரண்டா உங்கள் ரெண்டு பேருக்குமே அசிஸ்ட் தரண்டாரு ஏய் 2 வெங்காயம் வெட்டிடுறா 2 வெங்காயம் அது போதும் டேய் நினைச்சான்டா நீங்க இப்படிதான் கோழியோட நெக்குடா இதுடா இதுவா ஹார்ட்ரா ஆடா பாவி வெளிய வந்துரும் நினைக்கிறேன் ஆமா மச்சான் ஆமாமா அதுக்கு கால் நடுல வை அங்க இல்லடா ஏய் போடா வெஸ்ட் சூடு கட்ட வச்சு விங் இன்னொரு விங் இங்க வை மச்சான் ஏய் அது கோல் அள்ளி போடுங்க கோல் அள்ளி போடுங்கடா இரு இது கொஞ்சம் ஆனியன் மொத்தமா மச்சான் இரு வெயிட் பண்ணு மசாலா ஆனியன் இல்ல மசாலா லைட்டா அதுல போட்டு விடு இப்போ லைட்டா அது கொஞ்சம் குக் ஆகட்டும் ஏய் இல்லடா வைடா ஆனியன் ஏய் விடுடா வெச்சாச்சா விடுடா வெச்சலாம் ஏய் வெச்சலாம் ஸ்கிப் ஆயிடுதுடா பரவாயில்ல வெளிய வருதுடா கரெக்ட்டா வெச்சா ஆகாதுடா நீ ஃபுல்லா பிரேக் பண்ணாம அப்படியே ரவுண்டா வெச்சா கரெக்ட்டா இருக்கும் டேய் நான் அப்படி வைடா இருக்கு டேய் போதும்டா 2 போதும்டா ஆனியன் இது என்ன தெரியுமா பூண்டு இது பாரு வெளிய வந்துரும்டா மூட்டு நீ பா நீ வார்த்தையா கொட்டுறானுங்கடா நான் எங்கடா போய் பீஃப் போடுவேன் போதும் ரொம்ப அழுத்தினா உடஞ்சிரும்டா சிக்கனு இப்போ டேய் இது என்னடா பண்ற டேய் இந்த சைடுல இருந்தா திருப்பி இல்ல இரா நீ ஆன்சர் கரெக்டா வைடா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் இது மறுபடியும் நெருப்பு வந்து பற்ற வச்சு மறுபடியும் நாங்கள் பண்ணுறோம் அதனால் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் பசங்க பாவம் அவ்வளோதான்டா என் ஐடியா அங்கே பாருங்க கைஸ் மலாய் சிக்கன் பகாவாக இருக்குது பட்டர்லேயே குளிப்பாட்டுறான் இவன் கொலஸ்ட்ரால் வந்தே சாக போகிறோம் வாழ்றது ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக செத்துலாம்
டேஸ்ட்டாக சாப்பிட்டு சாவும். ஏய் நீ பட்டர் அதுக்கு போகிற என் பேண்ட்டுக்கு போடுறியாடா? ஏய் இப்போ தான் நான் ஒரு 5 இயர்ஸ் தான் இதுதான் இப்பட்றா எதனால? ஸோ கைஸ் இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டான் இவன். ஃப்ரைட் ரைஸ் வாங்க போனான்னா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு வர போனான்னா தெரியல, இவ்வளோ நேரம் ஆக்கிட்டான். இதுவா இப்போ என்னென்னா இவன் வந்து மயோனீஸ் வேணுமா இவருக்கு. ஸோ அதனால் அதுக்கு நம்ம வந்து மிக்ஸி என்னென்ன வேணும்? வேறு வினிகரா? ஓகே சரி என்னமோ பண்ணட்டும். செய்கிறோன்னே தெரில, இஷ்டத்துக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரை போட்டோம். அதுக்கப்புறம் சால்ட்டு. சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன், இந்த சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன்டா வீட்டில். அதுக்கப்புறம் பெப்பரு, பூண்டு, முட்டை, வேறடா ஆயில் ஊற்றணுமா? ஆயில் ஊற்றணும். சரி ஃபஸ்ட் ஆமாம் அடிச்சிரு கமான். ஆமாம் இவர் அப்படியே திருப்பார், இவர் அவ்வளோதான் தெரிச்சிடும். இல்லைடா ஆயில் ஊற்றணுமா? இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு மெயினே செஞ்சுட்டு இருக்கும்போது பசங்க வந்து இங்கே அப்படியே முடிச்சிட்டானுங்க. முக்கிய நண்பர்களே. ஸோ இதை எடுத்து உள்ளே போய் வச்சிடலாம். ஒரு வழியா நாங்கள்லாம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியாச்சு. அண்ட் ஹியர் இஸ் தி சிக்கன். ஸோ முடிச்சாச்சு கைஸ். ஹீஸ் அம்ரித், விக்கி அண்ட் வால்டன். We all are signing out from you. Tata, bye bye மக்களே. Bye bye, see you. Tata. அதான் மிஸ் பண்ணுறது ஒரே ஒருத்தர் தான், மச்சான் பிரேம். அவருக்கு இப்போ வந்து உடம்பு சரியில்லை. தம்ப்நெயிலா அது எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. டேய் பீப் போடணும்டா, பேசாதடா. ஐயோ இந்த இடத்துல மிஸ்ஸிங் ஒருத்தர் இருக்கார். அது யாருன்னா எங்கள் மச்சான் பிரேம். அவனுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை. ஸோ கூடிய சீக்கிரம் அவனுக்கு வந்து உடம்பு சரியாயிடும். அண்ட் அவர் வந்தோடனே வெளுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா மாசா? நம்ம தான் மேரினேட் பண்ணி வச்சது. ஓவர் நைட் மேரினேஷன். ஓகே டாட்டா, சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பை நண்பர்களே.